ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பலாப்பழத்தை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா சக்கவரட்டின்னு சொல்லுவாங்க, பலாப்பழ அல்வான்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிப்ஸு வந்து பலாக்கொட்டையிலேயே ஒன்று போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பலாப்பழ அல்வா செய்ய போகிறேன். அது சக்கவரட்டின்னு சொல்லுவாங்க கேரளாவில். இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கூட அப்படியே வீணாக போகாமல் இருக்கும். அதுக்கு நான் ஒரு பலாப்பழத்தை அது வந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பலாப்பழத்தை எடுத்து இந்த சொலையெல்லாம் எடுத்துகிட்டு அதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போங்க. நான் ஒரு முழு பலாப்பழத்துலேருந்து அந்த சிலையை எடுத்துகிட்டு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவாக போட போகிறேன். அந்த பலாப்பழத்தை ஃபஸ்ட்டு சொலையெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்ல பழமாக இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நல்லா பழுத்திருக்கு, கனிஞ்சிருக்கு, நல்ல அல்வா செய்கிறதுக்கு பதமான பழமாக இருக்குது இது. அதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் அதெல்லாம் நல்லா பீஸ் போட்டுட்டு அந்த பலாப்பழத்தை எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வேஸ்ட்டானதெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் உள்ள அந்த தண்டு பகுதியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த பழத்தை மட்டும் நான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழம் இவ்வளோ கிடச்சிருக்கு, அதில் பலாக்கொட்டையும் இருக்குது. இதை வச்சு சிப்ஸு போட போகிறேன். அந்த பலாப்பழத்தை வச்சு நான் வந்து சக்கவரட்டி பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் வந்து இவ்வளோது எடுத்துருக்கேன்னா இதை உரிச்சிட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிவிட்டு இதை வந்து குக்கரில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அதை நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து 1 கப்பு கிடச்சிருக்கு. இந்த 1 கப்பு பலாப்பழத்தை கட் பண்ணிவிட்டு நான் வந்து அதுக்கு முழுகிற அளவு தண்ணி வச்சுருக்கேன். அந்த 1/2 கப்பு தண்ணி வச்சா கூட போதும். 1 கப்பு எடுத்தோம்னா 1/2 கப்பு தண்ணி வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், நான் அதிலே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா பழமாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள். 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ அது கேஸ்லாம் போன பிறகு இப்போ நான் கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பழம் எப்படி சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா இப்போ மசிச்சு விட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா வெல்லம் வந்து பாகு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா பலாப்பழத்தில் ஸ்வீட் இருக்குங்கிறதுனால. இந்த பலாப்பழம் வேக வச்ச தண்ணியே எடுத்து நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். தனியாக தண்ணி ஊற்றினோம்னா நிறையா பாகு இருக்கும். அது கிண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கிளறி எடுக்கிறதுக்கு. அதனால் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதையே எடுத்து நான் கிளறிக்கிறேன். இப்போ பலாப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் பாருங்கள். நல்லா மசிச்சுட்டேன். அது பழம் வெந்ததுனால நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ அடுத்தது இந்த பாகில் ஏதாவது தூசு மண் இருக்குங்கிறதுக்காக இதை வந்து அந்த தண்ணி ஊற்றியே கரைச்சிருக்கேன். நல்லா கரைச்சி எடுத்துட்டு பாகாக வராமல் கரைச்சி எடுத்த பிறகு இதை வடிகட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சமாக கடாயில் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த பலாப்பழம் கடைஞ்சதை எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ அந்த பலாப்பழத்தை கடைஞ்சது மேலேயே கடாயிலேயே இப்போ வந்து நான் வந்து அந்த வெள்ளைப்பாகையும் எடுத்து வடிகட்டி ஊற்றிடுறேன். அந்த கடாயிலே டைரெக்டாக அந்த பாகையும் வடிகட்டிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளற வேண்டியதுதான். நெய், வெள்ளைப்பாகு, பலாப்பழ அந்த பியூரி 3ஐயும் எடுத்து போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சக்கவரட்டி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றி வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அப்பப்போ இதுக்குன்னு நம்ம தனியாக ஸ்பெஷலாக நிற்கணும் இல்லை. போகிற அடி கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்காது உங்களுக்கு. நம்ம போயிட்டு வரும்போது இப்படி ஒரு கிளறி விட்டுட்டே போயிட்டுருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்களேன், கடாயில் ஒட்டவே இல்லை. இப்போ இந்த பதம் வந்த பிறகு நம்ம மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நெய் ரொம்ப வாங்காது பாருங்கள். இப்போ நெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அதிலேயே தெரியுது உங்களுக்கு. நல்லா பாருங்கள், கடாயில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா சூப்பராக திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். கடாயில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா அருமையான பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம திக் பேஸ்ட்டாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 1 வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம் இதை. இப்போ வந்து நான் அல்வாவாக பண்ணி காமிச்சிருக்கேன். இதை இன்னும் திக்காக பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ பாயசம் செய்யும்போது நம்ம தேங்காய் பால் ஊற்றி இது சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து அதை வந்து கடாயிலேருந்து இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து விழுது பாருங்கள்.
நல்லா கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா செமையாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் எடுத்தோம்னா உங்களுக்கு அல்வா மாதிரி இருக்கும். இதை விட இன்னும் திக்காக போயிடுச்சுன்னா அது என்ன ஆகும்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். நம்ம பேத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது பாயசத்துக்கு தான் வச்சுக்கலாம். இது உடனே சாப்பிட்றதுக்கு இது அல்வா மாதிரி இருக்கும். இப் இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெள்ளைப்பாகு போட்டதுனால கொஞ்சம் பயப்படாமல் சாப்பிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் இந்த பலாக்கொட்டையை சிப்ஸுக்காக சீவி வச்சுருக்கேன். அது ஈரமாக இருக்கும்போதே நம்ம சீவிட்டோம்னா கொஞ்சம் கையை கிழிச்சிடாமல் பார்த்து இது பண்ணிக்கலாம். காய விட்டுட்டு கிழிக்கக்கூடாது. உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் உடனே போட்டு எடுக்கிறேன். இது பாருங்கள், இந்த சிப்ஸையும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த பலாப்பழத்துலேருந்து அல்வா செஞ்சாச்சு, பலாக்கொட்டையிலேருந்து சிப்ஸு செஞ்சாச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிப்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். ரொம்ப சத்தானது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பலாப்பழத்துலேயும் சத்துக்கள் இருக்குது. அந்தந்த சீசனில் கிடைக்கும்போது அதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்தமாரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மழக்காமல் செஞ்சு பாருங்கள். இது சக்கவரட்டின்னு சொல்லுவாங்க கேரளா சைடில். இந்த சக்கவரட்டி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டா பாயசத்துக்கு போட்டுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு நம்ம சீசனில் கிடைக்கிறப்ப வாங்கி வச்சுட்டோம்னா, கிடைக்காதப்ப நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். அதுக்காக இப்போ நான் அதுக்குள்ளே மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ரெண்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை. தேங்க்